நான் உங்கள் ஜெயச்சந்திரன் கற்க சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். நம்ம போன கிளாஸில் வந்து 7 and a half head தியரி பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணிட்டு இருந்தோம். இந்த 7 and a half head தியரி என்பது ஒரு பேசிக் மெஷர்மெண்ட் டிரைவ் பண்ணுறதுக்கான ஒரு வழிமுறை. இப்போ நார்மலாக வந்து டெய்லர் ஷாப்புக்கு போனோம்னா நம்ம மெஷர்மெண்ட் எடுப்பார். அங்கே வந்து ஃபிசிக்கலாக வந்து மெஷர்மெண்ட் எடுக்க முடியும். ஆனால் ரெடிமேட் கார்மெண்ட் இண்டஸ்ட்ரியில் வந்து ஒரு மனிதனுக்கு தனியாக தைக்கிறதுல ஒரு 1000 பீஸு 2000 பீஸு 1 lakh பீஸு 10 lakh பீஸு இப்படி வந்து ஒரு மாஸ் ப்ரொடக்ஷனுக்கு போகும்போது அந்த மெஷர்மெண்ட் என்பது ஒரு மனிதனுடைய தோராயமான உயரம் 5 அடி 6 அங்குலம் இருந்ததுன்னா அவருக்கு வந்து எவ்வளவு டிஷர்ட் லென்த் இருக்கும், எவ்வளோ பேண்ட் இருக்கும் அப்படின்னு ஒரு கால்குலேஷனுக்காண்ட உபயோகப்படுறது இந்த 7 and a half தியரி. நம்ம பேண்ட்டை பற்றி நம்ம பார்த்துட்டு இருந்தோம். பேண்ட்டுடைய பார்ட்ஸை பார்த்தோம். அப்போ அந்த பேண்ட்டுடைய பார்ட்ஸில் வந்து நம்ம என்ன லென்த் எப்படி டிரைவ் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத இப்போ நம்ம பார்ப்போம். ஓகேயா? இது லாஸ்ட் கிளாஸே பார்ட்ஸ் ஆஃப் தி பேண்ட் கார்மெண்ட்டுடைய பார்ட் வந்து பார்ட்ஸ் எழுதி போட்டுருங்க. இப்போ லேட்டாக ஜாயின் பண்ணுறவங்க என்னுடைய போன வீடியோவை பாருங்கள், சரியா? அதில் வந்து தெளிவாக போட்டிருக்கு, எது எந்தெந்த பார்ட்னு எழுதி போட்டிருக்கேன். இருந்தாலும் ஒரு ரீகலெக்ட் பண்ணிக்கிறேன். இது வந்து ஃபுல் லென்த், இங்கேருந்து இது வந்து ஃபுல் லென்த். ஓகேயா? இது வந்து ஆஃப் வேஸ்ட். ஓகே, இந்த இடத்துல வந்து ஹிப் ஆர் பட் மெஷர்மெண்ட் அப்படின்றது. இது வந்து தை மெஷர்மெண்ட். இது வந்து இன்லெக். இது வந்து லெக் ஓப்பன். ஓகே, இப்போ ஃபஸ்ட் ஏ எடுத்துக்கோங்க. ஏ வந்து ஃபுல் லென்த், சரியா? 5 feet 6 inchesக்கு வந்து நம்ம டிரைவ் பண்ணி 7 and a half head தியரி நம்ம டிரைவ் பண்ணதில் 22 சென்டிமீட்டர் நம்ம வந்து போன வாட்டி கால்குலேட் பண்ணோம். அதே எக்ஸாம்பிள் இப்போ நான் எடுத்துக்கிறேன். ஒரு 5 அடி 6 அங்குலம் இருக்கும் மனிதனுடைய இதை வந்து நம்ம கன்வெர்ட் பண்ணால் 165 சென்டிமீட்டர்ஸ் வரும். அதை 7.5 டிவைட் பண்ணால் 22 சென்டிமீட்டர் ஒரு ஹெட்னுடைய ஹைட் வரும். அந்த ஒரு ஹெட்னுடைய ஹைட்டை வச்சு நம்ம இந்த பேண்ட்டுடைய லென்த் எப்படி டிசைட் பண்ணதுன்னு பார்ப்போம். லென்த் ஆஃப் தி பேண்ட் இஸ் ஈக்குவல் டு 4 times ஆஃப் ஹெட், 4 times இன்ட்டு ஹெட் மெஷர்மெண்ட். எப்படி 4 times? நல்லா புரிஞ்சுக்கிறது. இங்கேருந்து இது வந்து நம்மளுடைய வெயிஸ்ட், ஓகே? இது வந்து நம்மளுடைய வி ஜாயிண்ட். இது வந்து ஒரு ஹெட், ஓகே? 1. அடுத்தது நம்மளுடைய மிட் தையில் ஒரு ஹெட்டுன்னு சொல்லியிருக்கோம், 2. அதுக்கு அடுத்தது ஸ்மாலில் வந்து ஒரு ஹெட்டு, 3. அதுக்கடுத்து இங்கே 1, சரியா? 4. ஓகே, இந்த 4 times ப்ளஸ் 5 சென்டிமீட்டர் அப்படிங்கிறது தான் நார்மலாக வந்து சொல்லப்படுது. 5 சென்டிமீட்டருங்கிறது எதுக்குன்னா, கரெக்டாக நம்ம வந்து வேஸ்ட்டில் வந்து அந்த தொப்புள் கொடின்னு சொல்ல முடியா, அந்த இடத்துல நம்ம பேண்ட் போட மாட்டோம். ஒரு 5 சென்டிமீட்டர் கீழே இறங்கி தான் போடுவோம். ப்ளஸ் அந்த 5 சென்டிமீட்டர் அடிஷனில் எது கொடுத்துருக்கேன் அப்படின்னா, கீழே வந்து உங்களுக்கு 1 2 3 4 தான் வருது. கீழே ஒரு ஆஃப் இருக்கு இல்லையா, அதுக்காக ஒரு 5 சென்டிமீட்டர் எக்ஸ்ட்ரா கொடுத்துருக்கு. அப்போ 4 into 22 is equal to 88 plus 5 is equal to 93 சென்டிமீட்டர் இந்த பேண்ட்டுடைய நீளம் இருக்கணும். இது இவ்வளோ தான் இருக்கணுமாங்கிறது கட்டாயமெல்லாம் கிடையாது. அது எப்படின்னா, ஒரு சிலர் வந்து பேண்ட் ரொம்ப கீழே இறக்கி போடுவாங்க, ஒரு சிலர் பேண்ட்டை போடும்போது மேலே ஏற்றி போடுவாங்க. டிபெண்ட்ஸ் அப்பான் தி ஸ்டைல், டிபெண்ட்ஸ் அப்பான் தி ரிக்குவயர்மெண்ட் ஆஃப் எ ஹியூமன். அந்த பையனுடைய ரிக்குவயர்மெண்ட்டை பொறுத்து கூட மாறலாம். இது தோராயமாக கொடுக்கப்பட்ட ஒரு மெஷர்மெண்ட் எப்படி டெரைவ் ஆகுதுங்கிறது ஐடியாவுக்கு நான் சொல்லிட்டு இருக்கேன் நான். ஒருவேளை உங்களுக்கு அப்படி நிலைமை வந்தால் என்ன லென்த் வைக்கிறதுன்னு ஒரு டவுட் வரும் இல்லையா, அப்போது அந்த இடத்துல நீங்கள் என்ன பண்ணலாம், இந்த மெஷர்மெண்ட்டை யூஸ் பண்ணி நீங்கள் தச்சு சாம்பிள் அனுப்பிக்கலாம். அதுக்கு தான் இது கொடுக்கப்படுறத வழிய இவ்வளோ தான் இருக்குங்கிறது கட்டாயம் கிடையாது. ஒருவேளை நான் 93 சொல்கிறேன், 95 கேட்கலாம், இல்லை 91 கேட்கலாம். ஃபேஷனில் கோடு போட்ட மாதிரி நம்ம வந்து எதுவுமே பேச முடியாது. ஜென்ரல் ஐடியா அண்ட் பேசிக்ஸ் தான் நம்ம சொல்ல முடியும். அதுக்கு மேலே வந்து டிபெண்ட்ஸ் அப்பான் தி ஸ்டைல் அண்டு ரிக்குவயர்மெண்ட் ஆஃப் எ கம்பெனி அப்படிங்கிறது தான் இங்கே முக்கியம். சரி, அதுக்கு அடுத்த மெஷர்மெண்ட் என்ன அப்படின்னா வேஸ்ட் நார்மலாக வந்து செஸ்ட் மைனஸ் ஒரு 3 to 5 சென்டிமீட்டர் வச்சுக்கலாம். செஸ்ட் மைனஸ் 3 to 5 சென்டிமீட்டர் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, அதில் செஸ்ட் வந்து 2 times ஆஃப் ஹெட், 2 into ஹெட் மெஷர்மெண்ட். இதுதான் செஸ்ட் மெஷர்மெண்ட். இது வந்து செஸ்ட் மெஷர்மெண்ட்டுக்கான இது சொன்னவங்களுக்கு. அப்போ 2 into ஹெட் எவ்வளவு? 22 போட்டிங்கன்னா 44. ஓகேயா? 2 into 22 44 மைனஸ் 5 சென்டிமீட்டர் போட்டிங்கன்னா
39 சென்டிமீட்டர் வரும். ஓகே, அதாவது செஸ்ட் மெஷர்மெண்ட் என்பது நம்ம ஏற்கனவே பேசுன மாதிரி 2 டைம்ஸ் ஆஃப் தி ஹெட். ஆஃப் செஸ்ட் தான் இது வந்து ஆஃப் செஸ்ட்டு 2 டைம்ஸ் ஆஃப் ஹெட்டு. அப்போது 2 × 22 - 5 to 10 சென்டிமீட்டர். இது வந்து டிபெண்ட்ஸ் அப்பான் வந்து நீங்கள் எலாஸ்டிக் வைக்கிறீங்களா, இல்லை வந்து ரோப் கொடுக்குறீங்களா, இல்லை வந்து கரெக்டாக தைக்கணும். நம்ம வந்து ஃபார்மல் வேரில் வந்து நமக்கு இது இருக்கும், ஜிப்பு ப்ளஸ் புக் இருக்கும். இதில் வந்து ஒன்று எலாஸ்டிக் இருக்கும் ப்ளஸ் ரோப்பும் இருக்கும். ஓகே, ஸோ 44 - 5 அப்படிங்கிறது தான் அந்த வேஸ்ட் மெஷர்மெண்ட்டுடைய, அதாவது 2 ஹெட் -5 சென்டிமீட்டர் to 10 சென்டிமீட்டர். இப்போ 10 சென்டிமீட்டர் போட்டால் 34 சென்டிமீட்டர் வரும். 34 சென்டிமீட்டர். ஓகே, மேக்ஸிமம் எடுத்துக்கணும். சரி, இப்போ இந்த வேஸ்ட் வந்து இது என்னது ஆஃப் வேஸ்ட்டு. இப்போது நார்மலாக வந்து நம்ம பேண்ட்டில் வந்து ஹிப் மெஷர்மெண்ட் ஒன்று இருக்கும். இந்த ஹிப் மெஷர்மெண்ட் என்ன அப்படின்னா செஸ்ட்டு ப்ளஸ் 10 சென்டிமீட்டர். தட் மீன்ஸ் 44 + 10 54 சென்டிமீட்டர். அப்போ என்ன புரியுது, இந்த ஹிப் மெஷர்மெண்ட்டுக்கு பதிலாக இங்கே நம்ம என்ன சொல்கிறோம், இந்த வேஸ்ட்லேயே 2 மெஷர்மெண்ட் இப்படி கொடுத்துருப்பாங்க, 34/54. அப்படின்னு என்ன அர்த்தம், எலாங்கேட் ஆகும்போது 54 சென்டிமீட்டர் வரணும். எலாங்கேட் ஆகும்போது 54 சென்டிமீட்டர் வரணும். ஆனால் சுருங்கும்போது அது எங்கே நிற்கணும், 34 சென்டிமீட்டர் நிற்கணும். அப்படிங்கிறது தான் இதனுடைய ரிக்குவயர்மெண்ட். ஓகே, சரி. தை மெஷர்மெண்ட். தை மெஷர்மெண்ட் பார்த்தீங்கன்னா நார்மலாக இதுக்கு வந்து ஒரு யூனிஃபார்மிட்டி அப்படிங்கிறது டெரிவேட் அப்படிங்கிறது இல்லாமல் ஒரு சின்ன ஐடியா என்ன அப்படின்னா, உங்களுக்கு எது வந்து வேஸ்ட், அதாவது வேஸ்ட் மெஷர்மெண்ட் இருக்கோ அதை வந்து தை மெஷர்மெண்ட் இருக்குது, இன்க்ளூடிங் அலவன்ஸோடு சேர்த்து. அலவன்ஸ் இல்லாமல் 29 வரும், அலவன்ஸோடு சேர்த்து வந்து 34 சென்டிமீட்டர். தை மெஷர்மெண்ட் வந்து 34 சென்டிமீட்டர். சரி, லெக் ஓப்பன். லெக் ஓப்பன் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா எவ்வளவு, இந்த 24 இருக்கு இல்லையா, அதில் ஒரு 10 சென்டிமீட்டர் கழிச்சுக்கங்க, 24 சென்டிமீட்டர். சரியா? திஸ் ஆல் தி ஜென்ரல் டெரிவேட்டிவ்ஸ். இது இல்லாமல் வேறு என்ன மெஷர்மெண்ட் இருக்குது அப்படின்னா, ரொம்ப முக்கியமான மெஷர்மெண்ட் ஃப்ரண்ட் ரைஸ் அண்ட் பேக் ரைஸ். ஃப்ரண்ட் ரைஸ் அண்ட் பேக் ரைஸ் வெரி 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 இம்பார்ட்டன்ட் மெஷர்மெண்ட் ஃபார் யுவர் டிராப்பிங் ஆஃப் தி லெக். அந்த லெக்குடைய டிராப்பிங்க்கு மிக முக்கியமான அட்ஜஸ்ட்மெண்ட் டிராப்பிங். ஒரு மனிதன் எப்படி உட்காருவான், இப்படி உட்காருவான் இல்லையா, இதுதான் அவனுடைய சீட் இல்லையா, இப்படி தான் உட்காருவான். அதாவது உட்காரும்போது இப்படி தான் இருக்கும், நம்மளுடைய பொசிஷன் இப்படி தான் இருக்கும். இப்போது எனக்கு இங்கே தான் வி ஜாயிண்ட் இருக்குது, ஆனால் பேண்ட்டு வேஸ்ட் இப்படி இருக்குது. அப்போது இந்த லென்த் வந்து அவனுக்கு எலாங்கேட் ஆகி கொடுக்கணும். கொடுக்கலன்னு என்ன ஆகும்னா, பேண்ட் உட்காரும்போது கீழே இறங்கிடும். பேக் ரைஸ் கரெக்டாக கொடுக்கலைன்னா உட்காரும்போது என்ன ஆகிரும், பேண்ட்டு கீழே இறங்கிடும். அதே மாதிரி இந்த லூஸ்னஸ் கரெக்டாக கொடுக்கலைன்னா இங்கே உங்களுக்கு வந்து உட்காரும்போது இங்கே பிடிக்கும். ஸோ இந்த அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் எல்லாம் வந்து இந்த ஃப்ரண்ட் ரைஸ் பேக் ரைஸுக்கு மிக மிக முக்கியமானது. ஸோ அந்த ஃப்ரண்ட் ரைஸ் மெஷர்மெண்ட் எப்படி இருக்கும் அப்படின்னா, ஃப்ரண்ட் ரைஸ் அப்படிங்கிறது நார்மலி ஒரு ஹெட்டு ப்ளஸ் ஒரு 5 to 7 சென்டிமீட்டர், 22 ப்ளஸ் ஒரு 7 சென்டிமீட்டர் போட்டுங்க, 29 சென்டிமீட்டர். இது வந்து ஃப்ரண்ட் ரைஸ். பேக் ரைஸ் அப்படிங்கிறது இதிலேருந்து ஒரு 3 to 5 சென்டிமீட்டர் வச்சுக்கலாம். 29 + 3 போட்டிங்கன்னா 32 சென்டிமீட்டர் பேக் ரைஸ். இந்த பேக் ரைஸ் என்பது இன்னும் பேண்ட்டுடைய நீளம் மாறும்போது ஆட்டோமேட்டிக்காக இந்த ஃப்ரண்ட் ரைஸும் பேக் ரைஸும் ப்ரொபோர்ஷனேட்டாக மாறும். என்ன ரீசன் அப்படின்னா, இந்த லென்த் யாருக்கு அதிகமாக இருக்கும் அப்படின்னா 99% ஏஜ் குரூப் ஆஃப் அபவ் 45 அப்படிங்கிறவங்களுக்கு தே வாட் வெரி பார்த்திங்கன்னா பல்கியாக இருப்பாங்க. அப்போ அவங்களுக்கு வந்து உட்காரும்போது அந்த அந்த கர்வேச்சர் வரணும் அப்படின்னா ஒரு லூஸ்னஸ் வேணும் பின்னாடி. அப்படி இல்லைன்னா உங்களால் வந்து உட்கார முடியாது. அப்போ அந்த பேக் ரைஸ் கரெக்டாக அட்ஜஸ்ட் பண்ணால் தான் உங்களுக்கு அந்த கரெக்டாக வந்து உங்களுக்கு லென்த்து கொஞ்சம் அதிகமாக இருக்கும். ஏஜ் பீப்புள்ஸுக்கு லென்த் அதிகமாக இருக்கும். சின்ன குழந்தைகளுக்கு கிட்ஸுக்கு தைக்கிறோம்ல, ஃப்ரண்ட் ரைஸ் பேக் ரைஸே தேவையே இல்லை. ஏன்னா அவங்களுக்கு ஸ்டமக்கே இருக்காது, அதே மாதிரி ஹிப்பு வந்து அவங்களுக்கு பெருசாக இருக்காது, அவங்களுக்கு ஃப்ளாட்டாக இருக்கும், பாடி வந்து ஃப்ளாட்டாக இருக்கும். அப்போ அவங்களுக்கு ஃப்ரண்ட் ரைஸ் பேக் ரைஸ் எப்படி கொடுத்தாலும் அவங்க உட்காந்துக்கிறோம். 10 to 15 இயர்ஸ் ஓகே, 15 இயர்ஸ் to 18 இயர்ஸ் டீனேஜ் வரைக்கும் கூட ஓகே. அந்த 20க்கு மேலே வரும்போது மினிமம் 20 to 20 ஒரு 2 to 2.5 சென்டிமீட்டர் 3 சென்டிமீட்டர் வரைக்கும் ஃப்ரண்ட் ரைஸ் பேக் ரைஸ் டிஃப்ரென்ஸ் இருக்கும்.
எபவ் 40 போகும்போது 35-40 போகும்போது இந்த பேக் ரேஸ் என்பது நியர் அபவுட் 3 to 5 சென்டிமீட்டர் டிஃப்ரென்ஸ் இருக்கும். அப்படி இருந்தால் மட்டும்தான் அந்த பேண்ட் வந்து நான் சொன்ன மாதிரி உங்களுக்கு ஃப்ரண்ட்டில் வந்து நிற்கும், இல்லைன்னா பின்னாடி போய் இப்படி எதிரிக்கும். என்ன ரீசன்னா அந்த பேக் ரேஸ் வந்து உதாரணத்துக்கு சொல்கிறேன், அதாவது பின்னாடி தேவையான துணி இல்லாதனால இந்த முன்னாடி துணியை அது பின்னாடி அந்த இருக்கிற அந்த ஹிப்புன்னு சொல்கிறோம்ல அந்த போர்ஷன் இழுத்துக்கிறது போடும்போது இழுத்துக்கிறதுனால என்ன ஆகுது, இந்த லெக் வந்து பின்னாடி போய்க்கிறது. அப்போ பேக் ரைஸ் கரெக்டாக ஸ்ட்ரீட் பண்ணால் தான் உங்களுக்கு இந்த ஃப்ரண்ட் வந்து லெக் மேலே அந்த ஃபுட் மேலே உங்களுக்கு அந்த இது வந்து லெக் ஓப்பன் விழுகும். ஸோ அந்த ஃப்ரண்ட் ரைஸ் அண்ட் பேக் ரைஸ். இது இல்லாமல் மற்றதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அந்த வேஸ்ட் பேண்டுங்கிறது 3 சென்டிமீட்டர் கொடுக்கணுமா 5 சென்டிமீட்டர் கொடுக்கணுமா அப்படிங்கிறது நாம் முடிவு பண்ணிக்கிறலாம். ஏற்கனவே இப்போ சொல்லியிருக்கிறேன், எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். இப்போ இந்த லென்த் என்பது டிசைட் பண்ணுறது நம்ம பர்முடா தைக்கிறோமா, இல்லை வந்து நீவ் லென்த் தைக்கிறோமா, இல்லை வந்து ஃபுல் லென்த் தைக்கிறோமா என்பதை வச்சு தான் நம்ம வந்து இந்த லென்த் முடிவோம். ஆனால் மற்ற மெஷர்மெண்ட்ஸ் எல்லாம் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான் இருக்கும். மற்ற மெஷர்மெண்ட்ஸ் எல்லாம் கிட்டத்தட்ட ஒரே. ஆனால் லெக் ஓப்பன் வரும்போது என்ன ஆகுனா, கீழே நான் 24 கொடுத்துருக்கேன்னா ஒரு உதாரணத்துக்கு இங்கே 3/4 எடுக்கும்போது கொஞ்சம் லெக் மெஷர்மெண்ட் மாறும். பர்முடாஸ் தைக்கும்போது கொஞ்சம் லெக் ஓப்பன் வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்கும். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இப்போ லெக் ஓப்பன் வந்து 24 கொடுத்து 34 இருக்குது. இது தை ஓரளவுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 5 சென்டிமீட்டர் டிஃப்ரென்ஸ் இருக்கும் தை மெஷர்மெண்ட்டுக்கும் லெக் ஓப்பனுக்கும். அந்த லெக் ஓப்பன் வந்து கொஞ்சம் ஒய்டராக இருக்கும், ஏன்னா இங்கே கீழே வரும்போது நேராக இருக்கும், அந்த தையில் முடியும் போது கொஞ்சம் ஒய்டராக இருக்கும். ஸோ இந்த மாதிரி டிஃப்ரென்ஸ் தவிர வேறு எந்த டிஃப்ரென்ஸும் இருக்காது. ஓகேயா? ஸோ அப்போது இந்த மெஷர்மெண்ட்ஸ் வந்து உங்களுக்கு ஒரு ஐடியாவை கொடுத்துருக்கும். ஹவு டு ஃபார்ம் ஒரு கார்மெண்ட்ங்கிறது ஃபார்மேஷன் ஆகிறது எப்படி, ஹவு டு கிரியேட் தி மெஷர்மெண்ட் அப்படிங்கிறது. அடுத்த கேள்வி உங்களுக்கு என்ன எழுவும் அப்படின்னா, சார் நீங்கள் ஒரு இதுக்கு தானே சொல்லியிருக்கீங்க, இப்போ எஸ்ஸு எம்மு எல்லு எக்ஸ்எல் அப்படி 4 சைஸுக்கு இருக்குது அப்படின்னா தட்ஸ் அகெயின் கிரேடிங்னு சொல்லுவோம் இல்லையா? அந்த கிரேடிங் உதாரணத்துக்கு நீங்கள் இதை வந்து எஸ்ன்னு நினச்சிருக்கீங்கன்னா இது வந்து அப்சைடு கிரேடிங் கொடுக்கணும். இல்லை இது எம்முன்னு நினச்சிக்கிட்டிங்கன்னா கீழே எஸ்ஸு அதுக்கடுத்து எல்லு எக்ஸ்ட்ரா லார்ஜ். அந்த கிரேடிங் என்பது லென்த்தில் வந்து 2 சென்டிமீட்டர், லென்த்தில் 2 சென்டிமீட்டர். அதே மாதிரி செஸ்ட்லேயும் 2 சென்டிமீட்டர் தான். லென்த்தில் 2 சென்டிமீட்டர், செஸ்ட்டில் 2 சென்டிமீட்டர், ஆஃப் செஸ்ட்டில் 2 சென்டிமீட்டர் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு எஸ்ஸு எம்மு எல் எக்ஸ்எல்கான மெஷர்மெண்ட் ஃபார்மேஷன் வந்துடும். ஓகே, திஸ் மஸ்ட் கிவன் அன் ஐடியா டு யூ. இந்த மெஷர்மெண்ட்ஸ் வந்து உங்களுக்கு உதவியாக இருந்ததுன்னா நீங்கள் இதை ப்ராக்டிஸ் பண்ணிக்கங்க. ஆனால் அகைன் ஐ வாண்டட் டு டேக் அ ப்ரிகாஷனரி இன்ஃபர்மேஷன் டு யூ. இந்த மெஷர்மெண்ட்ஸ் என்பது ஒரு ஐடியாவுக்கு தான் கொடுத்துருக்கு. திரும்ப சொல்கிறேன், இதை நீங்கள் வந்து தெளிவாக புரிஞ்சுக்கணும். ஃபேஷன் என்பது யாரும் அறுதியிட்டு இறுதியிட்டு இதுதான் மெஷர்மெண்ட் இப்படி தான் இருக்குன்னு யாரும் சொல்லவே முடியாது. இட் ஆல் ஈல்ட்ஸ் டிபெண்ட்ஸ் அப்பான் தி ரிக்குயர்மெண்ட் ஆஃப் தி ஹியூமன். அந்த எப்படி டிமாண்ட் பண்ணுறாங்களோ, அந்த கம்பெனி எப்படி கேட்குதோ அதுக்கு தகுந்த மாதிரியும் இன்றைக்கி இருக்கிற ட்ரெண்டுக்கு தகுந்த மாதிரியும் இந்த மெஷர்மெண்ட்ஸ் மாறுறதுக்கு வாய்ப்பு உண்டு. ஆனால் அடிப்படையான விஷயம் என்பதனால உங்களுக்கு சொல்லணுக்கான்னு சொல்லியிருக்கேன். நாளைக்கே நீங்கள் ஒரு கம்பெனியினுடைய ஒரு ஒரு முக்கியமான பொசிஷனுக்கு போகிறீங்க, ஒரு 6.5 சென்டிமீட்டர் 6 அடி உள்ள ஒரு உயரம் உள்ள மனிதனுக்கு ஒரு ட்ராக் சூட் தைச்சி கொடுங்க அப்படின்னு சொன்னால், ஒரு மெஷர்மெண்ட்ஸ் கொடுங்க, நீங்கள் சாம்பிள்ஸ் அனுப்பி விடுங்க அப்படின்னா உடனே நம்ம என்ன பண்ணுவோம், நியாயமாக பார்த்தா போய் எங்கேயாவது ஒரு காதர்பேட்டையிலோ எங்கேயோ போய் நம்ம ஒரு சாம்பிள் எடுத்து வந்து மெஷர்மெண்ட் எடுத்து அதை வச்சு நம்ம இன்றைக்கி தைச்சிட்ருக்கோம். அதனால் நமக்கு தேவைப்படல. நான் திரும்ப சொல்கிறேன், திருப்பூரில் வந்து இட் இஸ் அன் இண்டஸ்ட்ரியல் ஜங்கிள். இன்ஃபர்மேஷன் அவைலபிள் நியர்பை டு யூ. உங்கள் பக்கத்துலேயே இன்ஃபர்மேஷன் இருக்குது, ஆனால் நம்ம தான் வந்து அந்த கண்ணோட பார்க்குறதில்ல. இது இந்த விஷயமே தேவையே கிடையாது அப்படின்னாலும் கூட நிறைய சாம்பிள்ஸ் நாமளே கலெக்ட் பண்ணலாம். கலெக்ட் பண்ணி இந்த மெஷர்மெண்ட்ஸ் நம்ம சார்ட் என்ன பண்ணிக்கலாம், நம்ம தயார் பண்ணி வச்சுக்க முடியும். ஆனால் இந்த இன்ஃபர்மேஷன் நாம் தான் கலெக்ட் பண்ணணும். இன்ஃபர்மேஷன் எங்கேயாவது புக்கில் கிடைக்கும்னு நினைக்காதீங்க, இல்லை வந்து ஒரு யாராவது சொல்லுவாங்கன்னு நினைக்காதீங்க. நீங்களே வந்து இன்ஃபர்மேஷனை தேடி போகணும் எங்கே கிடைக்கும் அப்படிங்கிறது. ஏன்னா இங்கே கிடைக்காத இன்ஃபர்மேஷன் எங்கேயுமே கிடைக்காது. இந்தியாவுடைய நெட்வொர்க் ஹப் அப்படின்னா அது திருப்பூர் மட்டும்தான். இதை மனசில் வச்சுக்கோங்க. இங்கே இருந்தால் எல்லாமே ஜென்ரேட் ஆகி போகணுமே ஒழிய வேறு எங்கேயுமே இன்ஃபர்மேஷன் கிடைக்க சான்ஸ் இல்லை. ஓகே, தேங்க்யூ வெரி மச். இன்னொரு வீடியோவில் சந்திப்போம். மீண்டும் சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் ஜெயச்சந்திரன். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரணுன்னா அந்த பெல் பட்டனையும் சேர்த்து ப்ரெஸ் பண்ணுங்கள். ஓகே, நன்றி, வணக்கம். தேங்க்யூ வெரி மச்.